எப்படி இருக்கீங்க மை டியர் Bkbytes? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேசத்தை உலக மக்களின் விருப்பமான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ல ஒன்னு அப்படின்னு தமிழ் மக்களால் அன்போடு அழைக்கப்படும் ஒரு தேசத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது எந்த மாதிரி ஒரு நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டோட சூரிய உதயம் பசிபிக் ஓஷன்லயும் சூரிய அஸ்தமனம் அட்லாண்டிக் ஓஷன்லயும் நடக்கிற அதிசயத்தை உங்களால பார்க்க முடியும் இந்த தேசத்துல. இது மத்திய அமெரிக்காவோட ஒரு சின்ன நாடு தான். ஆனா இந்த நாட்டோட வைல்ட் லைஃப் ரொம்பவே தனித்துவமானது. இங்க 970க்கும் மேற்பட்ட விதமான பறவைகளை உங்களால பார்க்க முடியும். இங்க கப்பல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போறதுக்கு 10 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அண்ட் 2 கடல்களோட சங்கமத்தையும் உங்களால இங்க பார்க்க முடியும். இந்த நாட்டு மக்களோட வாழ்வியலையும் பார்ட்டி பண்ற விதத்தையும் மற்ற நாடுகள் பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட்டை மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம போக போற நாடு பனாமா. கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம Bkbytes. இந்த நாட்டோட அஃபீஷியல் பேரு ரிப்பப்ளிக் ஆஃப் பனாமா. இந்த நாட்டோட கேபிட்டல் சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பனாமா சிட்டி. இந்த நாட்டோட பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தா 43,79,039 பேர். மக்கள் தொகையின் அடிப்படையில் இது 128வது இடத்தை பிடிக்குது. அண்ட் இந்த நாட்டோட நிலப்பரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 75,417 ஸ்கொயர் கிலோமீட்டர். நிலப்பரப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது இது 116வது இடத்தை பிடிக்குது. அண்ட் இங்க வாழ்ற மக்கள் 91.5% பேர் கிறிஸ்துவ மதத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் 7.6% மக்கள் நாங்க எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 0.9% பேர் எந்த மதத்தை ஃபாலோ பண்றாங்கன்னே தெரியல. இந்த நாட்டோட பிக் சிட்டியும் பனாமா சிட்டி தான். 14 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க இந்த பனாமா சிட்டிக்குள்ள. பனாமா சிட்டிக்குள்ளேயே ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு. உலகத்திலேயே மலைக்காடுகளை தன்னுள்ள வச்சிருக்க நாட்டு தலைநகரங்கள்ல பனாமா ஒரு தனி இடத்தையே பிடிக்குது. ஏன்னா இந்த மாதிரி எந்த நாட்டிலையும் நிலப்பரப்புகள் இல்ல. அண்ட் அமெரிக்க கண்டத்திலேயே குட்டியான தலைநகரமும் இந்த பனாமா சிட்டி தான். வணிக தலைநகரம் மட்டும் இல்லாம பனாமா சிட்டி பேங்கிங் ஹப்பும் கூட. அதிகமான இன்டர்நேஷனல் பேங்கிங் டிரான்ஸ்ஃபரும் இந்த இடத்துல தான் நடக்குது. இந்த நாட்டுல ஸ்பானிஷ அதிகமா பேசுறாங்க. இந்த நாடு கோஸ்டரிக்கா, கொலம்பியா இந்த நாடுகள் எல்லாம் பார்டர்ஸா வச்சிருக்கு. இந்த 3 நாடுகள்லயும் பொதுவா ஸ்பானிஷ் அதிகமா பேசுறாங்க. பட் நீங்க போனா இங்க இங்கிலீஷ்லயும் பேசுவாங்க. பனாமா ரொம்ப பழைய மற்றும் ரொம்ப பெரிய கலாச்சார பின்னணியை வச்சிருக்க ஒரு நாடு. இந்த நாட்டோட ஜிடிபியை முடிவு பண்றது ரிஃபைன் பெட்ரோலியமும் அண்ட் டூரிசமும் தான். இந்த நாட்டுல எக்கனாமி படிப்படியா வளர்ந்துட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். சின்ன நாடா இருந்தாலும் இங்க லிட்ரஸி ரேட் 94%. இங்க 68%க்கும் மேலான மக்கள் நகரப்பகுதியில தங்களோட வாழ்நாள கழிக்கிறாங்க. இங்க மனிதனோட சராசரி வயசு வெறும் 29 தான். இந்த நாட்டை 10 பெரும் பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. அண்ட் பனாமாவை பூமியின் 2 பகுதிகளை இணைக்கும் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படிங்கிறது உலக வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். பனாமா நாட்டுல 1500க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கு. அதுலயும் பெரிய ஐலாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கோபா ஐலாண்ட் தான். 1821 பனாமா ஸ்பெயின் கிட்ட இருந்து விடுதலை அடைஞ்சது. இது மட்டும் இல்லாம கொலம்பியாவோட பிடியில இருந்ததாலையும் இவங்க தங்களோட சுதந்திர தினத்தை 2ஆ பிரிச்சு 2 நாளைக்கு கொண்டாடுறாங்க. முதல் நாள் ஸ்பெயின்ல இருந்து விடுதலை அடைஞ்சதுக்காகவும் 2வது நாள் கொலம்பியால இருந்து விடுதலை அடைஞ்சதுக்காகவும் இந்த சுதந்திர தினங்களை கொண்டாடுறாங்க. இங்க 1500க்கும் மேற்பட்ட வெரைட்டில மரங்கள் உங்களால பார்க்க முடியும். இந்த காடுகள்ல டூக்கன்ஸ், ஓஸ்லாட், காமன் பெஸ்லிக், கொலாரெட் பெக்காரி, ஒயிட் டெயில்டு டியர், கிரேட் கிரெஸ்டட் ஃப்ளை கேச்சர் இந்த மாதிரி பல தனித்துவமான விலங்குகளை உங்களால இங்க பார்க்க முடியும். இங்க ஒரு அதிசயமான நதி இருக்கு. அதை பனாமா ரிவர் அப்படின்னு சொல்லி செல்லாம கூப்பிடுறாங்க. இந்த நதியை 1881ல புனரமைப்பு செஞ்சாங்க. அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நதி மட்டும் தான் அட்லாண்டிக் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் இணைக்கிற ஒரே நதி. வெறும் 38 கிலோமீட்டர் இடைவெளியில உங்களால ஒரு கடல்ல இருந்து இன்னொரு கடலுக்கு போயிட முடியும். இதை கடக்க வெறும் 10 மணி நேரங்கள் தான் ஆகும். இந்த கால்வாய் வழியா 1500க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இங்குட்டும் அங்குட்டுமா போயிட்டு வருது. இதை கட்டமைக்க 9 வருஷங்கள் ஆச்சு. அண்ட் இதுல 2000க்கும் மேலான மக்கள் இறந்தும் போயிருக்காங்க. இது உலகின் மிகப்பெரிய அண்ட் மிக கடினமான இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல அட்லாண்டிக் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்னு இருக்கு. இது உலகின் மிக நீளமான கான்கிரீட் பாலம். அண்ட் அமெரிக்கால இந்த மாதிரி வெறும் 3 பாலங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டோட உயரமான இடம் வால்கன் தான். இது ஒரு எரிமலையும் கூட. இதோட உயரம் 3474 மீட்டர். சோ 3 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான். பனாமா சரக்கு கப்பல்கள் போக்குவரத்து நடக்கும் இடத்துல அமெரிக்க கண்டங்கள்லயே 2வது இடத்தை பிடிக்குது. பனாமாவோட த மெர்ச்சன்ட் மெரின் ஃபிளீட் யுஎஸ்ஏல இருக்க மெரின் ஃபிளீட்டை விட 2 மடங்கு பெருசு. இங்க இருந்து
இருந்து செம்பு, இரும்பு, இதை தவிர மரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்றுமதி பண்றாங்க. அண்ட் USA, சைனா இவங்க எல்லாம் இந்த நாட்டோட மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. யூஎஸ்ஏல கொக்கோ கோலா பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது 1906 பனாமால கொக்கோ கோலா ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் விற்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாட்டோட விவசாயத்தை பத்தி பேசணும் அப்படின்னா இங்க அரிசி, ஆப்பிள், வாழைப்பழம் இது எல்லாம் மிகப்பெரிய அளவுல அறுவடை பண்றாங்க. இதை தவிர கடல் உணவுகளும் இங்க ரொம்பவே ஃபேமஸ். பனாமால மாங்கன்யூகா கேக்ஸ், சான்கோச்சோ, கல்லோபின்டோ பனோமினோ, லாங்கோஸ்டோ பனாமினோ, யூகோ ஃப்ரிட்டோ பனோமினோ, டாமல் பனாமினோ, ரோம்பா வேஜா இந்த மாதிரி உணவுகள் இங்க ரொம்பவே ஃபேமஸ். இந்த நாட்டு மக்கள் தன்னோட பாரம்பரியத்தினால தனித்துவமா தெரியுறாங்க. இங்க பெண்கள் வெள்ளை கலர்ல பெரிய நீளமான வெள்ளை ஸ்கர்ட் ஒன்னு அணிகிறாங்க. இத பொலோரா அப்படின்னு சொல்றாங்க. ஆண்கள் ஆக்கினோ மோண்டோனோ அப்படிங்கிற ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போடுறாங்க. இந்த நாட்டோட மியூசிக், இந்த நாட்டோட புராதன ஆடைகள் இதெல்லாம் வேர்ல்ட் ஃபேமஸ். இங்க டாம்பிரிட்டோ அப்படின்ற ஒரு பாரம்பரிய நடனம் இருக்கு. இது இவங்களோடதுன்னு சொல்லிக்கிறாங்க. பட் இது உண்மையா ஸ்பானிஷ் கலாச்சாரத்திலிருந்து தான் வந்துச்சு. இத ஆப்பிரிக்கன் நாட்டுப்புற மியூசிக் கூட மியூசிக் பண்ணி இவங்களுக்குன்னு ஒரு டான்ஸ் ஃபார்ம் உருவாக்கிக்கிட்டாங்க. இதை தவிர இங்க என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தான். இங்க ஃபுட்பால், பேஸ்பால், பாக்ஸிங் இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். இவங்க இன்டர்நேஷனல் ஃபுட்பால் டீமை கூட வச்சிருக்காங்க. இங்க பல வினோதமான சட்டங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இங்க ப்ராஸ்டிடியூஷன் லீகல் தான். இங்க சாதாரணமா திருமண தம்பதிகளுக்கு இருக்கிற சுதந்திரத்தை விட ஹோமோசெக்சுவல் கப்புள்ஸ்க்கு இருக்கிற சுதந்திரம் ரொம்பவே அதிகம். இந்த தேசத்தை ரிட்டையர்மெண்ட்டுக்கு சிறந்த தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதனாலேயே இங்க ரியல் எஸ்டேட் பிசினஸும் கொஞ்சம் பாப்புலராகவே இருக்கு. இது மட்டும் இல்லாம கொரோனா காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான சட்டமும் போட்டாங்க. திங்கள், செவ்வாய், புதன்ல பெண்கள் வெளியே வரலாம்னு, மீதி நாட்கள்ல ஆண்கள் மட்டும்தான் வெளியே வரணும்னு சட்டம் போட்டாங்க. இந்த மாதிரி கொரோனா டைம்ல உங்க ஏரியால என்ன வித்தியாசமான சட்டங்கள் போட்டாங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பனாமாவோட பேர் கெட்டு போனதுக்கான காரணம் இங்க கிரைம் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கிறது தான். இங்க கிரைம் கொஞ்சம் அதிகம். அண்ட் நான் பென்சில் திருடுறது, அண்ணாச்சி கடையில வெளியில வச்சிருக்க உப்பு பாக்கெட்டை திருடுறது இதை பத்தி எல்லாம் பேசல. ரேப், துப்பாக்கிச்சூடு, கொலை இந்த மாதிரியான பெரிய விஷயங்களை பத்தி பேசுறேன். இதெல்லாம் இங்க ரொம்பவே அதிகம். இதை தவிர இங்க கார் திருட்டும் பரவலா பெருகி கிடக்கு. இந்த நாட்டோட குடியுரிமை வாங்குறது ரொம்பவே சுலபம். ஒரு சின்ன யூஸ்வலான மெடிக்கல் டெஸ்டும் அண்ட் கண்டினியூஸா பனாமால 5 வருஷமும் தங்கி இருந்தீங்க அப்படின்னா இந்த நாட்டோட குடியுரிமைக்காக நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல இந்த நாட்டோட ஆணையோ இல்ல பெண்ணையோ கல்யாணம் பண்ணினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பனாமாவோட சிட்டிசன்ஷிப் உங்களை தேடி வந்துடும். பனாமால பறவைகளோட வெரைட்டி ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதை எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கனடா, அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகள்ல இருக்க பறவைகளின் மொத்த வெரைட்டியை ஒன்னு சேர்த்தா கூட இந்த நாட்டில் இருக்க பறவைகளின் வெரைட்டி கூட ஈடுகட்ட முடியாது. அவ்வளவு விதமான பறவைகளை உங்களால இங்க பார்க்க முடியும். இங்க இருக்கிற ஹார்பி ஈகிள் இந்த நாட்டோட தேசிய பறவை. இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பறவை. ஏன்னு நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா இது தன்னோட சிறகுகளை 6 அடி வரைக்கும் விரிக்குமா. அதாவது 2 சிறகுகளோட கேப் மொத்தமா அளந்தீங்க அப்படின்னா 6 அடி இருக்குமா. என்னதான் பனாமா பாப்புலரான டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா இருந்தாலும் இது ஒரு சூடான தேசம். வித்தவுட் ஏசி இங்க ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இங்க 45 டிகிரி எல்லாம் ரொம்பவே காமனான ஒரு விஷயம். அண்ட் டூரிஸ்டுகள் அதிகமா இருக்கிறதாலேயே இங்க ஹியூமிடிட்டியும் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இங்க இந்த மாதிரி விஷயங்களால டேல வெளியே போறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. பட் நைட் இங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும். உலகத்துல ரொம்பவே குறைவான நாடுகள்ல தான் வித்தியாசமான தவளை இனங்களை வச்சிருக்கு. அதுல டாட் ஃப்ராகும் ஒண்ணு. இந்த வகை தவளைகள் விஷம் வாய்ந்த தவளைகள் அப்படின்னு பரவலா பேசப்படுது. இந்த இனங்கள் இங்க ரொம்பவே அதிகமா காணப்படுது. இந்த மாதிரி தவளை இனங்களை பத்தி தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இந்த தவளையோட தோல்ல இருந்து ஒரு விதமான விஷம் சுரக்கும். அந்த விஷத்தை நீங்க தொட்டுட்டா கூட நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அவ்வளவுதான் மை டியர் bkbytees. பனாமா பத்தின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா கீழே தெரியற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க எதையோ ஒன்னு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணின ஒரிஜினல் bkbytesக்காக இந்த போனஸ் பாயிண்ட். இங்க பீச்கள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதை தாண்டி இங்க ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட்டுகள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கோசோ வீகோ, செயின்ட் ஜோஸ் சர்ச் பிளஸ் கோல்டன் அல்டர், கெனல் மியூசியம், சிண்டா கோஸ்டேரா, பொகேட்டா, பயோடைவர்சிட்டி மியூசியம், கோய்பா ஐலாண்ட், ஆண்டம் வேலி ஹாட் ஸ்பிரிங்ஸ், எம்பேரா வில்லேஜ், செயின்ட் லோர்சோ ஃபோர்ட், பிளாசா டி பிரான்சியா, பிளாஸ்டிக் பாட்டில் வில்லேஜ் அண்ட் மீன் மார்க்கெட் ரொம்பவே ஃபேமஸ். மீன் மார்க்கெட்டெல்லாம் சுத்தி பார்க்க ஒரு ஏதுவான இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்க வெரைட்டியான கடல் உயிரினங்களை பார்த்தாலே நான் சொன்னது எவ்வளவு வர்த்துன்னு உங்களுக்கு புரியும். பனாமால பனாமியன் பால்போவா அப்படிங்கிற கரன்சியை தான் யூஸ் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா US டாலர் யூஸ் பண்றாங்க. இது இந்திய ரூபாயின் மதிப்புப்படி 79.02 ரூபாய்களுக்கு சமம். இந்த நாட்டுக்கு டூர் போகிறதுக்கு டூரிஸ்ட் காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 48,000 இருந்து 1,20,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். இது பெர் ஹெட்டுக்கு. சோ அவ்வளவுதான் மை டியர் bkbytees. இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye. நான் உங்க BK. இது நம்ம bkbytes.